ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது நான் உங்கள் வினுஷா ராஜசேகர் அண்ட் இன்றைக்கி நீங்கள் டே 2 ஆஃப் என்னோடைய மொட்டை மாடி கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக்குள்ளே 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன், அவ்வளோதான். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். தட் வாஸ் மீ. கண்ணாடி முன்னாடி க்யூட்டாக ஒரு ஃபிட் செக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் இன்றைக்கி தான் பெண்டு கழுன்ற வேலைங்க. ஏன்னா மண்ணெல்லாம் வெட்டி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி பெரிய வேலையாக இருந்துச்சு. மண்ணெல்லாம் பாருங்கள், நேற்று நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு போன்ட்டு அந்த உரம்லாம் எடுத்துகிட்டு போட்டோம்ல, அது ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக இன்றைக்கி அதை கொத்தி விடுறது தான் வேலை. ஏன்னா கொத்தி விட்டதுக்கப்புறம் தான் மண் அந்த மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதில் சீட்ஸ் போட முடியும். ஸோ அதுதான் ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு இன்றைக்கி. ஒரு சைடு தான் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணேன். ஏன்னா இதில் மொத்தம் 12 ட்ரேஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி 6 ட்ரேஸ் மட்டும் கொத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 ட்ரேஸ் மட்டும் கொத்தி விட்டேன். நல்லா வெளியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே யார் வீட்டுக்கு வராங்க போகிறாங்க அப்படியெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து நின்று அப்படின்னு ஒரு பக்கம் மட்டும்தான் இவ்வளோ நேரமும் நான் ஃபுல் வீடியோ பண்ணதே அந்த ஒரு பக்கம் தான் நான் பண்ணேன். 6 ட்ரேஸ் தான் நான் கொத்தி விட்டேன். அண்ட் பேசிக்கில் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் கார்டனிங் ஃபர்ஸ்ட் டைம் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறேன் அப்படின்னுக்கிறதுனால எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப சீக்கிரமாக வளர்கிற பிளான்ட்டாக கொடுங்க, நம்ம வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சீக்கிரமாகவும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டு நிறையா இதெல்லாம் வச்சுருந்தேன். செக் பாக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாத்துலேயும் அம்மா எனக்கு அது ஃபாஸ்ட்டாக வளரணும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய நான் சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு நிறையா இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பயிரெலாம் நீ நடவு பண்ணலாம், நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்டு இதெல்லாம் தான் மெயினான விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதில் நான் பாட்னி ஸ்டூடெண்ட் அப்படின்னுக்கிறதுனாலே இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன நம்ம வானத்தை வாங்குது இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்க போகிறாங்க. பிகாஸ் தியரிட்டிக்கலாக நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் எங்களுக்கு அவ்வளோக்கு இல்லாமல் போனதுக்கு மெயின் காரணம் லாக்டவுனில் நான் டிகிரி பண்ணது தான். ஸோ ஆப்வியஸாக என்னுடைய தியரிட்டிக்கல்லேருந்து ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு எங்கள் அம்மா தான் இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் என்னோடய ப்ரொஃபஸர்ஸுமே செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் குட்டி குட்டி பிளான்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். பட் இப்போ தான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறேன். அண்ட் அப்புறமா கீழே போய் என் அம்மா கிட்ட விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வைக்க போகிற விதையெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கொத்தமல்லி, கடுகு, பச்சைப்பயிர், அப்புறம் ஒரு வகையான கீரை, இவ்வளோ தான் கொடுத்தாங்க. கொத்தமல்லியை நல்லா 2ஆக உடச்சி தந்தாங்க அம்மா. அப்புறமா சில டிப்ஸ் எல்லாம் தந்தாங்க, அதை கேளுங்க நீங்களே. நான் ரொம்ப எப்போவுமே எந்த விதை இருக்குதோ அந்த விதையோடைய தடிமன் அளவுக்கு தான் அதுக்கு மேலே மண் இருக்கணும், சரியா? ஏன்னா மிளகா விதை தட்டையாக சன்னமாக இருக்கும் அதனுடைய தடிமன், அது மேலே அவ்வளோதான் மண் போடணும். அவரைக்கொட்டை விதை நல்லா குண்டாக இருக்கும், அப்போ அந்த அளவுக்கு நம்ம மேலே மண் போட்டு மூடலாம். இப்போ எந்த அளவுக்கு விதையோட தடிமன் இருக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு மேலே மண் போடணும். இப்போ இது எவ்வளோ இருக்குது தடிமன் பாரு, குட்டி அழகு. இது மேலே போட்டு விட்டு தூவி விட்டு அப்படியே ஒரு கலர் விட்டுரு. ஓ அப்படி ஓகே. இந்த பாகுபலின்னு கொடுக்குறீங்களா? அப்புறம் ஒன்ஸ் அகெயின் பிளாக்காக இருக்கிற அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் மண்ணெல்லாம் கையிலேயே ஒரு வாட்டி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக அதில் சீட்ஸ் எல்லாத்தையுமே தூவி விட்டு மண்ணை போட்டு மூடி விட்டாச்சு. இப்படி தான் அம்மா பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியே பண்ணிட்டேன் நான் கிளியராக. அண்டு கீரையை எனக்கு நடுறதுக்கு தெரியல. ஸோ த ஓஜி ஆஃப் கார்டன் என் அம்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் தந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி அதை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4-5 பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்களே ட்ரெயின் ஆகிட்டோம். பிகாஸ் ஐம் அ ஃபாஸ்ட் லேர்னர் யூனோ. ஸோ அது நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு இந்த கேப்பில் எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு கேப்பில் போக ட்ரை பண்ணாங்க. ஸோ அதில் சாரியை கிழிச்சிக்கிட்டாங்க. கீரை எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் என்ன மிச்சம் என்னென்னா, நம்ம தண்ணி ஊற்றணும் லைட்டாக. ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நம்ம சீட் வச்சோம் அப்படின்னுக்கிறதுனால தண்ணி இப்படி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணால் போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்படி ஸ்ப்ரிங்கிள் எல்லா இடத்துலையும் நான் பண்ணி விட்டுட்டேன்.
இத்துடன் இன்றைக்கி வேலை எல்லாமே ரொம்பவே அமோகமாக முடிஞ்சிருச்சு. பிகாஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் நடவு நம்ம நட்டாச்சு. அண்ட் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலான்னு உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இயற்கையை அப்படியே அழகாக ரசிச்சுட்டு நான் அப்படியே விடை பெற்றுக்கொள்கிறேன். நீங்களும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். பாய்.